ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishna-home-garden. ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். பொங்கலே முடிஞ்சிருச்சு. ரொம்ப லேட்டாக விஷ் பண்ணுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பொங்கல் டைமில் வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் எந்த அறுவடையும் பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி பொங்கல் எப்போ பண்ண வேண்டிய அறுவடையெல்லாம் நம்ம இப்போ பண்ண போகிறோம். கொஞ்சம் லேட்டு தான். இருந்தாலும் இப்போ நிறைய காய் இருக்குது. எல்லாத்தையும் பறிச்சிடலாம். இப்போ அவரைப்பந்தலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு அறுவடை எடுக்க போகிறேன். இப்போ தான் பிஞ்சுகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் ஒரு சில காய்கள் கொஞ்சம் முத்தி இருக்குது. அதை மட்டும் இப்போ நம்ம தேடி தேடி பறிக்கணும். பாருங்கள், நம்ம பெரிய பந்தலாக போட்டிருந்தாலும் இதுக்கு பத்தலை. இந்த நம்ம 4-5 ரக அவரை ஒரே பந்தலில் ட்ரை பண்ணியிருக்கோம். அதனால் பந்தல் பத்தாமல் இங்கே பாருங்கள், பக்கத்தில் இருக்க மரத்துக்கும் தரைக்கும் இறங்கி வந்துட்டாங்க. எவ்வளோ கொடி படர்ந்துருக்கு பாருங்கள். இன்னமும் போய்கிட்டே இருக்குது. இதில் சிறகு அவரையோட நிலமை தான் கொஞ்சம் பாவமாக இருக்குது. ஏன்னா எல்லா கொடிகளுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு சரியாக காய்க்க முடியாமல் திணறிட்டு இருக்கு. அதுலேயும் ஒரு சில காய் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நம்ம பறிக்கணும். பாருங்கள், என் ஹஸ்பண்ட் அங்கங்கே கயிறு கட்டி விட்டுருக்காரு. பந்தல் பார்த்தலன்ட்டு மரத்தில் பிடிச்சி கட்டியிருக்காரு. அதுலேயும் ஏறி படர்ந்து போயிட்டுருக்கு. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பார்ப்போம் காய் எங்கே இருக்குன்னு. ரொம்ப குளுகுலுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்மளை தவிர இன்னும் வேறு சில ஜீவராசிகளும் இருக்கும். கொஞ்சம் பார்த்து தான் வரணும் நம்ம. இங்கே ஒரு சிறகு அவரை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பச்சை கலரில் இலையோட கலர்லேயே இருக்கிறதால நம்மளுக்கு இருக்கிறதே தெரியல. கொஞ்சம் உள்ளே தேடி பார்த்து தான் பறிக்கணும் நாம். இங்கே கொஞ்சம் பட்டை அவரை இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காம்பவுண்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய க்ரோபேக் கார்டனில் இருக்கும். அங்கேருந்து கொஞ்சம் அவரை அறுவடை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அவரை அறுவடை கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இப்போ நிறைய பிஞ்சுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. நம்ம அநேகமாக இன்னும் ஒரு 4 நாளில் பறிக்கும் போது நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பக்கத்துலேயே நிறைய பிஞ்சுங்க இருக்குது. இப்போ அடுத்ததான் நம்ம சுரக்காய் பறிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், களைச்செடியாக இருந்தாலும் அதோட பூ பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நாம் கத்திரிக்காய் அறுவடை பண்ணலாம். இது போன அறுவடையிலே ஒரு வெள்ளை கத்திரி அறுவடை பண்ணியிருந்தோம். அதே செடி தான் இது. இதில் நிறைய காய் இருக்குது. இப்போ பறிக்கிற ஸ்டேஜில் ஒன்று இருக்குது. பாருங்கள், நிறைய குட்டி குட்டியாக இருக்குது. இது சமீபத்தில் நான் போட்ட மேட்டு பாத்தி. இது மேட்டு பாத்தியும் இல்லை, இருமடி பாத்தியும் இல்லை, ரெண்டுக்கும் இடைப்பட்டது. இந்த பாத்தி அமைக்கிறதுக்காக நம்ம செய்கிற வேலையில் அதில் கிடைக்கிற பலன் நம்ம கண்கூட இதில் பார்க்க முடியுது. பாருங்கள், எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். இதில் மற்ற காயெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது. அடுத்ததாக வரி கத்திரி. மீதியெல்லாம் ரொம்ப குட்டி குட்டி பிஞ்சு. அதனால் அடுத்த அறுவடையில் பறிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஒரு பச்சை கத்திரி. பாருங்கள், நல்லா பெரிய சைஸில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இது அறுவடை பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப சின்ன செடி. இதுக்கு மேலே இது பிஞ்சு தான். இன்னும் கொஞ்சம் கூட வளர விடலாம். ஆனால் இந்த செடியோட சைஸ்க்கு இது தாங்காது. இந்த செடி இதை கட் பண்ணும்போது இன்னும் நிறைய துளிர் வரும். நல்லா பெருசாக வளரும். அதுக்கப்புறம் வர காயை நம்ம முழுசாக வளர விடலாம். இப்போ இதை பறிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இங்கே ஒரு வெள்ளை கத்திரி செடி இருக்குது. இதுவும் ரொம்ப சின்ன செடியாக இருக்குது. இதில் இந்த காயை இப்போ பறிச்சிடலாம். நம்ம காயை பறிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் நிறைய புது துளிர் வரும். செடி கொஞ்சம் பெருசாக வளரும். பாருங்கள், இதோட சைஸ்க்கு இது ரொம்ப சின்னது. இருந்தாலும் பரவாயில்ல, செடி கொஞ்சம் வளரட்டும் நல்லா.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி வளரும் போதே எவ்வளோ பெரிய பெரிய துளிராக வருது பாருங்க. இது நம்ம உடைச்சா டக்குன்னு உடஞ்சிரும், அந்த அளவுக்கு துளிர் தான் இது. இருந்தாலும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது அநேகமாக நம்மளோட பிளாக் ஜெயிண்ட் கத்திரி செடின்னு நினைக்கிறேன். இதில் நம்ம அறுவடை பண்ணும்போது பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு செடியில் பச்சை கத்திரி இருக்குது, அதை போய் பறிச்சிடுவோம். இது வந்து இருமடி பாத்தியில் இருக்கக்கூடிய மரவள்ளி கிழங்கு செடி. அநேகமாக இன்னும் 2 மாதத்தில் நம்ம அறுவடை பண்ணலாம். இதை நடவு பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. இன்னும் 2 மாதம் விட்டால் கிழங்கு வந்து நல்ல திரட்சியாக வரும். பாருங்கள், அதுக்குள்ளே இந்த செடியில் வந்து சொத்த விட ஆரம்பிச்சிருச்சு கத்திரியில். இதில் வந்து முள் இருக்குது, இது வந்து முள் கத்திரின்னு நினைக்கிறேன். விதையெல்லாம் கலவையாக போட்டதால் எந்த செடியிலேருந்து எந்த காய் வருதுன்னு காய்க்கும் போது தான் தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பெரிய கத்திரி செடிக்கிட்ட வந்துட்டோம். இதுலேயும் எல்லாமே பிஞ்சு தான், இருந்தாலும் பறிச்சிருவோம். நம்ம செடி வந்து இன்னும் நோய் தாக்கம் சரியாகலை. நோய் தாக்கம்னு சொல்ல முடியாது, செடி கொஞ்சம் வீக்காக இருக்குது. இதுக்கு வந்து நிறைய உரம் கொடுக்கணும். இது இன்னும் நடவு பண்ணதுலேருந்தே எந்த உரமும் கொடுக்கல. நடவு பண்ணும்போது போட்டு நடவு பண்ண உரத்தோடு சரி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் எதுவும் நோய் தாக்கம் இல்லை, இருந்தாலும் நம்ம பறிச்சிருவோம். இதுக்கு மேலே வந்தாலும் வரலாம். செடிக்கு நம்ம உரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காயை பெருசாக விடலாம். பாருங்கள், காய் சின்னதாக இருக்கும்போதே அதோட வெயிட் தாங்காமல் தரையில் உட்காந்துட்டு இருக்கு காய். பார்க்கவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெயிலில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது காய். சூப்பராக ஒரு கத்திரி அரோட ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 4 ரக கத்திரி இருக்குது. வெள்ளை கத்திரி, வரி கத்திரி, பச்சை கத்திரி, பிளாக் ஜெயிண்ட்டுன்னு 4 ரகத்தை நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காயும் நம்ம 4 ரகம் அறுவடை பண்ணியிருக்கோம். இது ஒரு ரகம், இது ஒரு ரகம், இது பட்டை அவரை, இது சிறகு அவரை. அடுத்ததாக நாம் சக்கரவள்ளி கிழங்கு அறுவடை பண்ணணும். இது வந்து நம்ம நடவு பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அறுவடை பண்ணுற ஸ்டேஜ் தான். ஏன்னா கொடியில் வந்து நிறைய பூக்களும் வருது. இதை வந்து நான் அறுவடை பண்ணுறதை தனியாக ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து நிறைய கொடி இருக்குது. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அறுவடை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அடுத்த தடவை நான் வேறு ஒரு ரகத்தை ட்ரை பண்ணலான் இருக்கேன். இதில் வந்து ருசி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸ்வீட் கம்மியாக இருக்குது. அதனால் இதையும் இருக்கணும். இன்னும் ஒரு சில ரகம் வந்து நம்ம கடையில் வாங்கினதில் கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து கொடியை வளர்த்து நடவு பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யானை தந்த செடியெல்லாம் நான் தரையில் மாற்றி நடவு பண்ணிட்டேன். அந்த க்ரோ பேக்லேருந்து எடுத்துட்டேன். அது வந்து ரொம்ப க்ரோ பேக் சின்னதாக இருந்ததால் இந்த செடியோட அளவுக்கு அந்த க்ரோ பேக் ரொம்ப சின்னது. அதனால தரையில் மாற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம விதைக்காக இதிலேருந்து நம்ம எடுக்க முடியாது. இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தேவையான காய் இதில் வந்து அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள், குட்டி குட்டி துளிரெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் பெருசாக வளர்ந்தா இதில் வந்து காய் வைக்கும். இப்போ கூட கொஞ்சம் குட்டி குட்டியாக காய் இருக்குது. இது வந்து கொஞ்சம் அரிதான ரகம்ன்றதால நம்ம தோட்டத்தில் கண்டிப்பாக நம்ம விதையை எப்படியாச்சும் எடுத்து வச்சுக்கணும். இன்னும் நம்மக்கிட்ட கொஞ்சம் விதை இருக்குது, அதை போட்டு அந்த செடியிலேருந்து நம்ம விதை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த செடியெல்லாம் நம்ம தவற விட்டுட்டோம் கவனிக்காமல். பாருங்கள், ரொம்ப வீக்காகிடுச்சு. இதெல்லாம் கட் பண்ணி விட்டால் அடியிலேருந்து துளிர் வந்து பெருசாக வரும். இப்போ நம்ம கொய்யா மரத்தில் ஏதாவது காய் இருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தான் நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் காயும் பெருசாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒரு பெரிய காயை அணில் நல்லா கடிச்சு வச்சுருக்கு. நம்மளுக்கு முன்னாடி அணில் முந்திருச்சு, அதனால் இந்த பழம் அணிலுக்கு தான். இனி வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம தோட்டத்தில் கொய்யா, பலா, ஸ்டார் ஃப்ரூட், வாழைப்பழம், ராம் சீத்தான்னு நிறைய பழ அறுவடையும் இருக்கும். பாருங்கள், இப்போ நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு நம்ம பலாமரம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் இருக்கிறதுலையே அழகான பாத்தின்னா அது இதுதான். இது வந்து இருமுடி பாத்தியும் இல்லை, மேட்டு பாத்தியும் இல்லைன்னு இப்போ தான் சொன்னேன். இதில் வந்து நம்ம மக்கி போன பொருளை அதிகமாக போட்டிருக்கேன். இருமுடி பாத்தியில் வந்து நம்ம அடியில் வந்து மக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிற பொருளை போடுவோம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய லேயரில் கொஞ்சம் மக்கின உரத்தை போட்டு நம்ம மண்ணை போட்டு ரெடி பண்ணுவோம். இதில் வந்து ஃபுல்லாகவே மக்கிய உரமாகவே போட்டுட்டேன். அதனால இது வந்து நல்லா இருக்குது, சூப்பராக வந்துட்டுருக்கு செடியெல்லாம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. இதில் நடவு பண்ணியிருக்க செடிகளும் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு, காய்கறி செடியும். பாருங்கள், இது வந்து எந்த கத்திரின்னு தெரியல, காய் வரும்போது தான் தெரியும். இதில் தான் நம்ம அறுவடை பண்ண வெள்ளை கத்திரி செடி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய ராம் சீதா மரத்துக்கிட்ட இருக்கோம். இன்றைக்கி ஏதாவது அறுவடை இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நிறைய குட்டி குட்டியாக இருக்குது காயெல்லாம். இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே நிறைய காய் பிடிக்கும். நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு நிறைய காய் இருக்கும். காயெல்லாம் ப்ரௌனாக இருக்குது. இது பழுத்துருச்சு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, இந்த காய் வந்து நல்லா வெள்ளையாக மாறும். கொஞ்சம் சந்தன கலரில் இருக்கும். அதில் வந்து லைட் பிங்க் கலரில் ஷேடடாக இருக்கும் மேலெல்லாம். அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பழுத்துருச்சுன்னு.
இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார் ஃப்ரூட்டும் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு அறுவடைக்கு. இது வந்து இன்னும் கொஞ்சம் பழுத்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன அறுவடையிலே இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது தான் பறித்தேன். இதை வந்து இன்னும் கொஞ்சம் பழுக்க விடலாம் நாம். அநேகமாக எல்லா பழமும் ஒரே அடியாக அறுவடைக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே கலர் மாறி இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாதுளை செடி வந்து நம்ம வளர விட்டுட்டே இருந்தால் சரியாக காய் பிடிக்காது. இப்போ வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருந்தேன். நிறைய பூ பிடிச்சிருக்கு, நிறைய பூக்கள் வருது. ஐயோ, பூ ஒன்று கொட்டி போயிடுச்சு. அதுக்கு ஏதாவது நம்ம மோரில் வந்து பெருங்காயத்தூளை கலந்து செடிக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பிஞ்சு உதிர்றதெல்லாம் இருக்காது. அடுத்ததாக நம்ம தோட்டத்தில் நடவு பண்ண முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் நாற்றெல்லாம் நல்லா பிடிச்சி வந்துட்டுருக்கு. இந்த தடவை பொங்கலுக்கு நம்ம தோட்டத்தில் வந்து மஞ்சள் அறுவடை பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இந்த செடி வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் அறுவடை பண்ணலை. இதில் வந்து பூ வந்ததுக்கப்புறம் அறுவடை பண்ணலான்னு விட்டுட்டேன். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து மல்பெரி செடி நம்ம தோட்டத்தில் சூப்பராக வந்துட்டுருக்கு. இதையும் நம்ம அடிக்கடி கவாத்து பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நிறைய காய் வரும். பாருங்கள், நிறைய பூ பிடிச்சி பிஞ்சு விட்டுருக்கு. இதில் வந்து பச்சை கலரில் இருக்கிறதால சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் வந்து போன சீசன்லாம் நம்ம நடவு பண்ண சாமந்தி செடி. அதோட வேர்லேருந்து வந்துட்டுருக்கு. இது வந்து சூப்பராக ஒரு செம்பருத்தி இருக்குது. இதையும் நம்ம பறிச்சிக்கலாம், பூஜைக்கு வேணும் பூ. இவ்வளோ அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து இதோட பேர் வந்து யானைக்காத அத்தின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், யானையோட காதை விட ரொம்பவே பெருசாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் கையோட சேர்த்து பார்க்கும்போது இன்னும் பெருசாக தெரியுது. இதுவும் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நாம் சித்திரத்தையும் நம்ம அறுவடை பண்ணணும். இதுவும் நிறைய பூ பிடிச்சி வந்துட்டு இருந்தது. அதை பற்றியும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம சேனலில். இதுவும் அறுவடை பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதையும் நம்ம அறுவடை பண்ணுறதை பற்றி தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். காய்கறி அறுவடையெல்லாம் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்ததாக பூ பறிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரளிப்பூவெல்லாம் பறிச்சாச்சு. இப்போ நம்ம ரோஸ் பறிக்க போகிறோம். இந்த மாதிரி பட்டன் ரோஸ் வெரைட்டி எல்லாமே நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் நிறைய பூ, ரோஜா பூவெல்லாம் அதிகமாக உங்கள் தோட்டத்தில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பட்டன் ரோஸ் வெரைட்டிலாம் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது. பூக்கள் அறுவடையும் முடிஞ்சாச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அறுவடை இன்னும் முடியல. கொஞ்சம் பச்சை மிளகாய் பறிக்கணும். அதையும் போய் பறிச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கிறதுல இந்த பச்சை மிளகாய் செடியும் ஒன்று. இது வந்து நிறைய ரகம் இருக்குது நம்மக்கிட்ட மிளகாயிலேயே. பாருங்கள், இது கொத்து கொத்தாக வரக்கூடிய ரகம். கொத்து கொத்தாக வரதுலேயே மேல் நோக்கி காய்க்கிறது, கீழ் நோக்கி காய்க்கிறதுன்னு அதுலேயும் 2 ரகம் இருக்குது. போன சீசனில் வந்து நம்ம தோட்டத்தில் 12 வகை மிளகா இருந்தது, நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இந்த தடவை எத்தனை இருக்குன்னு நான் கவுண்ட் பண்ணலை. அதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ பார்க்கலாம், இந்த சீசனில் எத்தனை ரகம் இருக்குன்னு. பாருங்கள், இந்த ஒரு செடியிலேருந்தே நம்ம வீட்டுக்கு தேவையான மிளகா வந்து தாராளமாக பறிச்சுக்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் கொஞ்சம் மிளகாய் செடி இருக்குது. இதில் வந்து எல்லாமே இலை சுருட்டல் பிரச்சனையால் பாதித்த செடிங்க. இது எல்லாத்தையும் நான் எடுத்துலான் இருக்கேன். அதனால் இதில் இருக்கக்கூடிய காய்களை மட்டும் இப்போ நம்ம பறிச்சிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், காய் எல்லாத்தையும் பறிச்சிட்டேன். இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய செடிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வேறு நம்ம ஏதாவது செடி நடவு பண்ணலாம். இங்கே வந்து திரும்பவும் மிளகாயை நம்ம நடவு பண்ணக்கூடாது. இங்கே ஃபஸ்ட்டு நான் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே வந்து பச்சை பயிர் கொஞ்சம் விதைச்சி விடலான்ருக்கேன். அதில் வந்து நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து அந்த செடிகளோட வேர் முடிச்சுகளில் இருக்கும். அது வந்து மண்ணில் சேர்ந்தால் மண்ணுக்கு ரொம்பவே வளமாகும் மண். அதனால் ஃபஸ்ட்டு அதை நம்ம விதைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது காய்கறியும் நடவு பண்ணணும். இங்கே வந்து பச்சை பயிரும் நான் பூச்செடிகளும் கொஞ்சம் நடவு பண்ணலான் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அறுவடை ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சது. அடுத்ததாக இன்னொரு அறுவடை வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.